கொரோனா வைரஸ் பரவுது. அதனால நீங்க வெளிநாட்டுல பரவிச்சோம். அதனால நீங்க மொட்டை அடிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த கொரோனா வைரஸ் வராது. புதுசா நோய் பரவுது. மொட்டை போட்டா 15,000 ரூபாய் தராங்க. போன் கால நம்பி ஏமாந்த 3 கிராமத்து பெண்கள். சேலத்தில் நடைபெற்ற விசித்திர மோசடி குறித்து விரிவாக பார்க்கலாம். ஆத்தூர் அடுத்த புதுக்கொட்டாம்பாடி கிராமத்தை சேர்ந்த பழனியம்மாள், வயது 30. இவங்களை நேற்று இரவு தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் தான் ஆத்தூர் தாலுகா அலுவலகத்திலிருந்து வட்டாட்சியர் பேசுவதா அறிமுகம் பண்ணியிருக்கார். தொடர்ந்து அவர் பேசும்போது, கொரோனா போல தலைமுடி வழியா பரவும் ஒரு நோய் ஒன்று வேகமா பரவி வருது. இதுல இருந்து தப்பிக்க வெளிநாடுகள்ல இருக்கிற எல்லாரும் மொட்டை அடிச்சுக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு சார்பா மொட்டை அடிக்கும் பெண்களுக்கு ரூபாய் 15,000, மாணவிகளுக்கு ரூபாய் 45,000 மற்றும் மடிக்கணினி ஆண்களுக்கு ரூபாய் 6,000 ஊக்கத்தொகையா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்காக மொட்டை அடிச்சிங்க? கொரோனா வைரஸ் பரவுதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால மொட்டை அடிச்சுக்கிட்டா யார் சொன்னா அப்படின்னு சொன்னாங்கன்னு பாப்பா சொன்னிச்சு. அப்புறம் தான் ஃபோனில் வந்துட்டு இருக்கிறான்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஃபோனில் பேச மொட்டை அடிச்சா என்ன தரோம்? பணம் தரேன்னு சொல்லி பேசினாங்க. வரவும் இல்லை. எங்கள் இது ஃபோனே ரயிலே இல்லையா பேசினாங்க. எங்ககிட்டீங்க என்ன சொன்னாங்க? பேசினாங்க. பணம் ஆம்பளையால் அடித்தா 6,000, பெண்ணால் அடித்தா 15,000ங்க கொடுக்குறது. நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்புங்க. நாங்கள் வந்து தபரு கிட்டே வந்துட்டோம், நீங்கள் மொட்டை அடிங்கன்னு சொல்லி உட்கார வச்சு அடிச்சது. அவங்க வரவே இல்லை. சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு அப்படின்னு. கொரோனா வைரஸ் பரவுது. அதனால நீங்க வெளிநாட்டுல பரவிச்சோம். அதனால நீங்க மொட்டை அடிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த கொரோனா வைரஸ் வராது. மேலும் கிராமத்துக்கு 18 டோக்கன்கள் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் நேரில் வந்து பணம் கொடுப்பதற்கு மொட்டையடித்து தயார் நிலையில் இருக்குமாறும் சொல்லியிருக்கார். நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காக கட்டுக்கட்டாக ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகள் மற்றும் பெண்கள் மொட்டையடித்துக் கொண்டது போன்ற புகைப்படங்களை வாட்ஸ்அப்லயும் அனுப்பியிருக்காரு. மொட்டை அடிச்சது இங்கே தான் அடிக்க சொல்லி அடிச்சு அவங்க தான் வர சொன்னாங்க சார். அடின்னு சொன்னாங்க. அதுக்கு பிற்பாடு சார் நான் மொட்டை அடிச்சிட்டோம். எத்தனை பேருங்க? 3 பேர் தான் மொட்டை அடிச்சிட்டோம். அப்புறம் எல்லாம் நிறைய பேர் நின்றுட்டு இருக்கு. ஃபோன் பண்ணி காசு ஆளுக்கு 15,000 கொடுக்குறோம், எல்லாம் இது மாதிரி கொரோனா வைரஸ் வருது, இதெல்லாம் ஒரு 18 பேருக்கு டோக்கன் வந்துருக்குது, வந்து நீங்கள் எல்லாம் மொட்டை அடிச்சுக்காங்க, நாங்கள் கொண்டாந்து காசு கொடுத்துட்றோம், உங்களை ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு போகிறோன்னு தான் சொன்னது. அப்புறம் இவங்க உடனே எங்ககிட்ட வந்து நாங்கள் கோயிலில் இருந்தீங்களோ கூப்பிட்டு வாங்க வாங்கன்னு மொட்டை அடிங்க, நபர் இப்பயே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னது. ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ தரேன்? 45,000 கொடுக்குறாங்க. அந்த நபரின் பேச்சை நம்பி ஊர்ல இருந்த 20 பேர் மொட்டையடிக்க தயாராகி இருக்காங்க. இதுல காவேரி, ராமாயி, சித்ரா ஆகிய 3 பெண்கள் உடனடியா மொட்டையடிச்சு காத்திருக்காங்க. ஆனா மதியம் 2 மணிக்கு மேல அந்த நபரின் செல்போன் எண் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்ததுக்கு அப்புறம் தான் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்திருக்காங்க அந்த ஊர் பொதுமக்கள். உடனடியா இது குறித்து ஆத்தூர் ஊரக காவல் நிலையத்துல புகாரும் அளிச்சிருக்காங்க. அரசு பெயரை சொல்லி கிராமத்து பெண்களை விசித்திரமான முறையில ஏமாற்றிய மோசடி ஆசாமி குறித்து காவல்துறையினர் தீவிரமா தேடி வராங்க.